Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணுங்கள், டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம போடக்கூடிய வீடியோஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான முக்கியமான இன்டிமேஷன் அடிக்கடி உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நேற்றுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, கொஸ்டின் பேட்டர்னை பற்றி நம்ம என்ன சொல்லியிருந்தோம். இதில் நிறைய பேர் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்ட விஷயம்னா, சார் தமிழுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் சொன்னீங்க, அப்புறம் மேஜர் பேப்பர் சொன்னீங்க, இங்கிலீஷை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே சார், அப்போ இங்கிலீஷுக்கு எங்களுக்கு எப்படி சார் கொஸ்டின் வந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஏன்னா இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம செப்பரேட்டாக சொல்ல முடியாது. அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பரை எடுத்தே நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வரும், 2 மார்க்கில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வருது, 16 மார்க்கில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத இப்போ நாம் தெளிவாக பார்த்துடலாம். அதனால் நம்ம வந்து 11th 12th படிக்கும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, தமிழ் எக்ஸாம் தானே, இங்கிலீஷ் எக்ஸாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்கவே மாட்டோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பேப்பராக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் பேப்பராக இருந்தாலும் சரி, எல்லா மார்க்குமே நம்மளோட பர்சன்டேஜில் ஆட் ஆகும் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் மனசில் நீங்கள் வச்சுங்க. ஓகே, இப்போ 2 மார்க்கில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இன்டு எஸ் ஆர் நோ கொஸ்டின். சரியா, கொஸ்டின் டேக் மாதிரி நம்ம வந்து என்ன பார்த்தா இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்ரிவேஷன்ஸ் வந்து கேட்குறாங்க, எக்ஸ்பேண்ட் எனி டூ தி ஃபாலோயிங் அக்ரானம். சரியா, இதை தெளிவாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் தி கரெக்ட் வெர்ப் ஃபார்ம். வெர்ப் ஃபார்ம் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பார்த்துங்க. எல்லாமே வந்து அதாவது இவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே 2 மார்க் கொஸ்டின்ஸ்னு சொல்லும் போது, இப்போ செகண்ட் கொஸ்டினுக்குலாம் நீங்கள் நாளையும் நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத தேவையில்ல, அவங்களே கொடுத்துருக்காங்க எக்ஸ்பேண்ட் எனி 2. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, உள்ளே இருக்க சப்ளியூஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க், அப்போ மொத்தமாக சேர்த்து 2 மார்க் வரும். அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் ப்ரைசல் வெர்பு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 5th ஒன் வந்து பார்த்திங்கன்னா ரீரைட் தி ஈச் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் 6th ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சூஸ் தி கரெக்ட் ஹோமோஃபோன். சரியா, இது எல்லாமே நம்ம 12th 11th 12th எல்லாமே நம்ம வெப்ஸு இதே மாதிரி ஹோமோஃபோன்ஸு இது எல்லாமே நம்ம என்ன பார்த்துருக்கோம். அதே தான் வரப்போகுது. அதே மாதிரி சூஸ் தி கரெக்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். சரியா, இதெல்லாம் நம்ம கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கிரியேட்டிய அதாவது கொலெக்ஷன் ஆஃப் வேர்ட் காம்பினேஷன் வந்து கரெக்டாக நம்ம என்ன பண்ண கொடுக்கணும். அதே மாதிரி 9th ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் தி ஈச் சென்டென்சஸ் வித் யூசிங் அப்ராப்ரியேட் அதாவது டென்ஸு, இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் சூஸ் தி அப்ராப்ரியேட் கேஸ் ஆஃப் எஃபெக்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன் டு தி கம்ப்ளீட் தி ஈச் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி 10th ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வரும். சரியா, ஒவ்வொரு சப்ளியூஷனுக்கும் 1 மார்க்கு, 2 சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பார்ட் பியில் 16 மார்க் கொஸ்டின் வந்து எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஒரு பேசேஜ் கொடுத்து அதை ஃபுல்லாக ரீட் பண்ண சொல்கிறாங்க. ரீட் பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. சரியா, அந்த கொஸ்டின்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் வந்து பிரித்து கொடுக்குறாங்க, ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப ஈஸி தான், அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் B1 வந்து அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் 16 மார்க் கொஸ்டின் அப்படின்னா டைரெக்டாக 16 மார்க் கொடுத்துட மாட்டாங்க. அதில் இருக்க மார்க்ஸை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா பிரித்து நமக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது லிஸ்ட் 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் தி பேசேஜ் இன் தி ஃபார்ம் ஆஃப் பேராகிராஃப். யூஸ் யுவர் ஓன் வேர்ட்ஸ் டு ரைட் திஸ் சம்மரி ரைட்டிங் வந்து நம்ம எழுதணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைரக்ட் 60 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க, ரைட் எ ஷார்ட் பேராகிராஃப் ஆன் தி அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துங்க. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரைட் 8 ரெக்கமெண்டேஷன் டு தி இந்த மதர் எர்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷனுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுதுன்னா நிறைய வீடியோ வந்து வரக்கூடிய நாட்களில் போடும். இதுக்கெல்லாம் வீடியோஸ் வந்து நிறையா இருக்குது, நோட்ஸஸ் வந்து நிறையா இருக்குது, நம்ம வந்து கொடுப்போம். அதனால் ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதும். அதுக்கப்புறம் ரைட் 8 இன்ஸ்ட்ரக்ஷன் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தி எக்ஸ்ட்ரீம் ஏர் பொல்யூஷன் வந்து நம்ம என்ன சொல்லுது நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்து கேட்பாங்க. சரியா, ரைட் அண்ட் எஸ்ஸே ஆன் சைல்ட்ஹுட் மெமரி, ரீகால் மெமரி ஃப்ரம் யுவர் சைல்ட்ஹுட்
childhood that shaped who you are today அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோன்னா இது எல்லாமே நம்ம ஜென்ரலாகவே எழுதலாம். டிஸ்கிரைப் தி ப்ராசஸ் ஆஃப் தி கிரியேட்டிங் அண்ட் இமெயில் அக்கௌண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். சரியா, இந்த மாதிரி ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு என்ன சொல்ல நிறைய கேட்பாங்க. இதுதான் இங்கிலீஷோட கொஸ்டின் பேட்டர்ன். தமிழில் மட்டும்தான் நமக்கு ஒரு கொஸ்டினை கொடுத்து 11th கொஸ்டின் மட்டும் கம்பல்சரியாக இருக்கும். மற்றபடி எதுலேயுமே கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. இதில் தான் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.